அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது அனைத்துமே விதிப்படி தான் நடக்குதாங்கய்யா. விதிப்படி தான் நடக்கும். பெரிய பெரிய நிகழ்வுகள் சரிங்க, எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் விதிப்படி தான் நடக்கும். இது கூட மதி சேர்ந்துக்குன்னு விளையாடும். விதி கூட மதி சேர்ந்துக்குன்னு விளையாடும். இப்போ கொரோனாஸ் வந்துட்டுன்னா இயற்கையான நோய் கிடையாது. இயற்கையான நோயாக இருந்தால் ஒரு நாட்டில் வரும், அந்த நாடோடு போகும். செயற்கை நோய் இது மதி பண்ண வேலை. இதுக்கு விதியை மாட்டிக்கிச்சு. அதனால் எவ்வளோ பேர் செத்தான்? உலகம் ஃபுல்லாக செத்தான் இல்லை? உலகம் ஃபுல்லாக ஒரே நோய் எப்போ வேணால் வந்துக்குதா? ஒவ்வொரு நாட்டில் ஒரு நோய் வரும், அது அந்த நாடோட போகும். எல்லா நாட்டிலையும் ஒரே நோய் வந்தது இதுதான் முதல் முறை இல்லையா? அப்போது இது மனுஷன் பண்ணது, இறைவன் பண்ணது. இறைவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதில்லை. மனுஷன் திமிரி ஏறி போய் செய்கிற வேலை இல்லை. அதனால் எல்லாம் விதிப்படி நடக்கும். அவன் செய்யணுன்னுக்குது, நம்ம மாட்டிக்கணும்னுக்குது. உலகத்துக்கு இதுலேருந்து எவனா தப்பிக்க முடிஞ்சதை பற்றியா சொல்லு. மதி என்னதான் விளையாட்டு காமிச்சாலும் முடிவு வந்து விதி கையில் தான். உன் பிறப்பும் விதியால் தான் பிறந்த, உன் இறப்பும் விதியால் தான் முடிய போகுது. இடையில் மதின்ற அறிவை வச்சுன்னு விளையாடினுக்கிறோம் உலக வாழ்க்கையில். அதுதான் நான் ஒவ்வொரு மனித வாழ்வுலையும் நடந்தது. அவன் மதிக்கு ஏற்ற மாதிரி உயர்றதும் தாழ்றதும் அவனுக்கு மதிக்கு ஏற்ற மாதிரி செயலாகுது. வெளிச்சம் என்று நம்பி பல இடங்களுக்கு சென்று குழப்பமும் இருட்டும் தான் நிலவியது. சரி, இதற்கு தங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். நீ வெளிச்சத்தை தேடி இருக்கணும். நீ இருட்டியே தேடி போந்தாலும் உனக்கு இருட்டு தான் தென்பட்டுது. இப்போ வெளிச்சத்தை தேடி வந்துக்கிற, இனிமேல் வெளிச்சத்துலேயே வாழ கற்றுக்கோ. நன்றி. இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா, சுதந்திர பருவடா நீ. ஆனால் என் வீட்டு பொண்ணும் ஒன்று போய் சும்மா இல்லாத பிடிச்சின்னு வர போய், ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சிக்கிச்சுன்ற, ஆனால் அது வந்து உன்னை பிடிக்கல, நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட போய் சொல்கிற. ஆனால் சரி, அது கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல, சோகம் கொடுக்கல, வரதட்சணை வாங்கினுவா. இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது. அது இப்போ கோர்ட்டில் 90% கேஸாக தான் இருக்குது, வரதட்சணை கேஸ் தாங்குது. மீதி கேஸெல்லாம் 10% தாங்குது. அது மாதிரி தெத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க தெரியுமா, அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கண்டான்னா. அதனால் சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பற்றின்னா. சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவணான்டான்ட்டான் இல்லையா? நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புள்ள பெற்றுக்கோ, பொண்ணு பெற்றுக்கோ, தப்பு இல்லை, அது இயற்கை. அது உடல் பசி தேவைப்படுது. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறீங்க. இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை, என் புள்ள மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிறேன், அழுவ போகிறேன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பைசா எடுத்து வச்சுக்கணும். புள்ள கொடுப்பான், பொண்ணு கொடுக்குவான், பொண்ணு காப்பாற்றும், புள்ள காப்பாற்றுவான்னா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பொண்ணு, பொண்ணுக்கு சொல்ல பொண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றிது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, எந்த பிள்ளையும் சேர்க்காது. பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான். இது 2ம் இழந்துட்டீன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதை போகிறாரு யாருப்பா? எங்கள் அப்பாங்க. துட்டு இருந்தால் சொல்லுவாங்க, துட்டு இல்லைன்னா அவையாவனோ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்க. இதான் உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழறோம், ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்க. ஏமாந்து போய் பொருள பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பரிதவிச்சு நிற்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க, ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்க. உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க. உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், எல்லாம் ஏமாத்தின விஷயம். அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போகும், உனக்கு ஒன்றும் வராது. நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம்?
அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வீணாகாது. ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு நெடும் பயணம். இது ஒரு நாள் 2 நாளில் முடியறதில்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான். எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும். ஆனால் பெண்கள் மாமியார்ன்ற முறையில், நாத்தனார்ன்ற முறையில், ஓரத்தின்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம், மன ஓச்சல் அதிகமாகிடும், வேதனைகள் ஜாஸ்தியாகிடும். ஆனால் உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை. உன் உழைப்பில் நீ வாழலாம். அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலங்கள் சரியில்லாத காலம். பணம் இருந்தால் தான் மரியாதை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான். அதனால் உங்களை பாதுகாத்துங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்காமல் நில்லுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். 7வது மாதம் உபதேசம் வாங்கி போனவங்க கிட்ட. சரி. அங்கே வாங்கின்னு போயிட்டு வீட்டில் அவங்க கூட சொன்னேன், இறந்துட்டாங்க 3 மாதம் ஆகுது. அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. சரி. ஃபோட்டோலாம் மாட்டலை. எனக்கு அந்த ஃபோட்டோ மாட்டுற எண்ணம் இல்லை. சரி. இங்கே வந்தேன், உபதேசம் வாங்கினேன். சரி. போனேன். உங்கள் ஃபோட்டோவும் அவங்க ஃபோட்டோவும் ஒரே இடத்துல அதே நேரத்தில் மாட்டினேன். சரி. உங்கள் ஃபோட்டோ நடுவில் மாட்டினேன், அவங்க ஃபோட்டோ வெளியில் மாட்டினேன். சரி. இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை மனுஷில். அவ்வளோதான் சந்தோஷமாக இருந்துட்டு போ. ஆனால் வாழ்ந்த வரைக்கும் லாபம் போய் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம். அதையும் போய் மாற்றணும், அதில் போய் என் கை வைக்கணும். ஆனால் நான் ஃபோட்டோ மாட்டலை. ஒன்றே மாட்டுவான். நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம். நீ வாழற மாதிரி வாழு. வாழ்க்கையில் இறைவனை தேடு. அதான் வாழ்க்கை. இல்லை, அவங்க இறந்தது அவங்க அப்பா பண்ண. அவங்க அப்பா இருக்கட்டும், உங்கள் அப்பா இருக்கட்டும், யார் அப்பாவாக இருந்தாலும் நீ தான் உங்கள் அப்பா தான். அப்பா இருந்தாரு, நீ காப்பாற்ற முடியுமா? செத்தா இல்லை நீ செத்தா அப்பாவில் காப்பாற்ற முடியுமா? யாரையுமே காப்பாற்ற முடியாது. நம்ம பிறந்துட்டோம், வளர்த்தாங்க, நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். அதுக்கு தான் சொன்னான், உப்பிட்ட வரை உயிரில்ல வரை நினையணும். உப்புன்னா என்ன? சோத்து போட்டுன்னு துன்ற உப்பு நினச்சிக்கணும். சோத்து போட்டுன்னு துன்ற உப்பு இல்லை. உப்புன்னா விந்துன்னு அர்த்தம். அந்த விந்துவை தந்தவன் தாய் தகப்பன். சாவர வரைக்கும் தாய் தகப்பனை மறக்காத வாழறோம் தான் உண்மையான பிள்ளைங்க அவங்க. அப்படி வாழற பிள்ளைங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கும். ஆனால் தாய் தகப்பனை கொடுமை பண்ணி நம்ம பிறந்துட்டோம், நம்ம திறமை, நம்ம வாழறோம், அவங்களால நமக்கு என்ன இனிமேல் ஆதாயம் நினைக்கிறவனுக்கு நரகம் காத்திருக்கும். அதனால தாய் தகப்பனை நினைச்சிக்கணும், வாழுங்க, சுகமாக இருப்பேன். கடவுள் கூட அதுக்கு அப்பாற்பட்டது தான். சரிங்க. இந்த நல்ல பாம்புலாம் அம்மன் மேலே எல்லா மேலேயும் அம்மன் மேலே நல்ல பாம்பா இருக்குதா? இடம் இல்லைன்னா அது பாம்பு ஆடுது. அதனால உனக்கு வைக்கிறாங்கல்ல. புலி வந்தா என்ன பண்ணும்? முருகருக்கு மட்டும் கீழே பாம்பு வர மாதிரி வரும். அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. சும்மா வச்சில்ல பாம்பு, வேலு, மயில் எல்லாம் காரணத்தோட அறிவாளிங்க வச்சுக்கிறவங்க. அதனால காலாண்டக்கிட்ட சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் பாம்பு கட்டின்னு தெரியுறாரு. பெருமாள் பார்த்தா பாம்பு மேலே பார்த்து தூங்குறாரு. பெட்டு கிட்டு கிடையாதுல்ல அப்போல்லாம். இப்போ தானே பெட்டெல்லாம் தைக்கிறாங்க, அப்போ பெட்டு கிடையாது. அதனால பாம்பை பெட்டாக போட்டுன்னு படுத்துக்கினாரு. அவர் மெத்துன்னு இருக்கும். பாம்பு தொட்டு பார்த்துக்கிறதுல கொலன்னு இருக்கும். நிறைய பாம்பை சேர்த்து வச்சா பெட்டு மாதிரி ஆகிடும். அதனால அவர் பெட்டு மேலே படுத்து தூங்குறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சிங்கத்து மேலே ஏறி இந்த சவாரி பண்ணுறாருங்க. அதனால ஒவ்வொருத்தர் அவங்களும் பிடிச்சது போனாங்க. நமக்கு எதுவும் பிடி கிடைக்கலையா? ஒரு பாம்பும் கிடைக்கல, ஒரு புளியும் கிடைக்கல. நம்ம தரையில் உட்காந்து கடவுள் இருந்துட்டு போகலாம். விடு சொல்லு. பசங்க படிக்கிறாங்க. 2 பசங்க தான், 2 பையன். ஏன் ஒரு 4 தான் பெற்று இல்லைங்க, பையனை கூட்டினோம். என்ன இருக்கிறத வச்சு என்ன காப்பாற்றுறதுக்கு வழி தேடு. 40 பேர்த்து வச்சு என்ன பண்ண போற? நான் கூட நினச்சின்னு இருந்தேன் ஒரு காலத்தில், நம்ம ஒரு 6-7 பேரில் பெற்றுட்டோம்னா இந்த கேட்டில் ஒரு புள்ள, அந்த கேட்டில் ஒரு பொருள் பிச்சை வந்தால் நம்மளை காப்பாற்றணும். ஆனால் அதை பெற்றுருந்தா நான் 4 லட்சம் போயிருப்பேன். அதனால் 2 புள்ள பெற்றுக்கினேன். போ. கடவுள்
கடவுளின் பெயரை தாங்கிய ஞான குருவே சரணம். ஆன்மீக அமுதினை அள்ளி வழங்கும் அருந்தவ குருவே சரணம். நான்முக கடவுளின் பெயரை தாங்கிய ஞான குருவே சரணம். நித்யானந்தரே சரணம், உமை கண்டது நல்ல தருணம். நித்யானந்தரே சரணம், உம்மை கண்டது நல்ல தருணம்.